Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது பனை வெல்ல ரொட்டி. பனை வெல்ல ரொட்டிக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூட லைட்டா ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுருக்கேன். அந்த ரொட்டி வந்து சுவை வந்து கூடுதலா இருக்கிறதுக்காக இதுக்கு வந்து என்னன்னா 100 grams அளவுக்கு நான் பனை வெல்ல எடுத்துக்கிறேன். இதுக்கு 4 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். ஒரு கால் மூடி இருந்துச்சுனா தேங்காய் இருந்துச்சுனா ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இத நம்ம ஒரு 1 month வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். இதுக்கு கொஞ்சமா நம்ம கீ விட்டு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கலாம். பனை வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு நல்லா அதாவது கலந்து கரைச்சுக்கணும். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் ஏலக்காயும் ஆட் பண்ணிட்டு மாவு கூட பிசைஞ்சுக்கலாம். இது 1 நிமிஷம் ஆகும் கரையிறதுக்கு. நல்லா கரைச்சிட்டோம். இப்போ வடிச்சுக்கலாம். இது கூட நம்ம ஏலப்பொடி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா நம்ம வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த 1.5 கப் மாவுக்கு ஒரு 100 கப் அளவுக்கு நம்ம பனை வெல்லம் போட்டிருக்கிறோம். இது குவான்டிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி அந்த தேங்காய் ஏலக்காயெல்லாம் கலந்து வச்சு எல்லா தண்ணியும் நான் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதே பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இது தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது மீதி இருந்தாலும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிட்டோம். கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஒரு 20 minutes வந்து ஊற வச்சிடலாம். டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன 3 பாகமாக பிரிச்சுக்கலாம். 3 இல்லைன்னா 4 பாகமாக பிரிச்சுக்கலாம். நம்ம நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு மூடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக எடுத்துக்கோங்க. ஒரே ஷேப்புக்கு வரும். இது வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 பனை வெல்ல ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மீதி இருக்கிற மாவில் இந்த மாதிரி அச்சு இது ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம இதை மட்டும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் இதையும் செஞ்சு பார்த்துடலான்ட்டு நான் பனை வெல்ல ரொட்டி கூட இதையும் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம நான்ஸ்டிக் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெய் தடவிக்கலாம். கொஞ்சம் கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம 3 சுட்டு எடுத்துக்கலாம். பட் சிம்மில் வச்சு தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண வேண்டாம். லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம். இந்த பக்கமும் நம்ம நெய் விட்டுக்கலாம். இது வந்து லைட்டாக நம்ம ஓரத்தில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா வேகும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. எடுத்துக்கலாம். இதே நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்ம இப்போது பனை வெல்ல ரொட்டி ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து பனை வெல்ல ரொட்டி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா தோணுச்சு. அதாவது என்ன, ஒரு சின்னதாக அச்சு எங்கிட்ட இருக்கிறதுனால நம்ம இதை வந்து எண்ணெயில் பொரித்து பனை வெல்ல பிஸ்கட்டாகவும் நம்ம எடுக்கலாம். இது வந்து என்னென்னா சடனாக ஒரு ஐடியா தோன்றதுனால நான் இது வந்து எடுக்கிறேன். இது வந்து எப்படி செய்கிறதுங்கிறதையும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காய வச்சுட்டு
இப்போது பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இந்த அச்சுலையும் நான் வந்து எடுத்து இதையும் நான் பிஸ்கட் மாதிரி பண்ணிட்டேன். சுவையான பனை வெல்ல ரொட்டி, பனை வெல்ல பிஸ்கட் ரெடி. நான் இன்றைக்கி செய்ய போகிறது மல்லிதா. இது வந்து ரொம்ப எளிமையான ஸ்வீட். மைதா மாவு, தேங்காய் துருவல், கரும்பு சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, ஏலக்காய் பொடி. இதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நம்ம இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது என்னென்னா நம்ம ஆவியில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். மாவை தூவிக்கோங்க. எவ்வளோ தூரம் மெலிசாக வருதோ அவ்வளோ தூரம் நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்க வேண்டாம். இதையும் நல்லா, அதாவது லேசாக பண்ணிக்கலாம், அதாவது தின் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது எது இருந்தாலும் ஓகே, மூடி எது இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்படியே நம்ம ஒன்று ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சுன்னா இதுவே மேலே வரும். இப்போது வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். தேங்காய் கூட நம்ம ஏலக்காய் பொடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்சுருக்கிறது கூட மேலே நம்ம தூவிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரும்பு சர்க்கரையும் தூவிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஒயிட் சுகர் ரொம்ப பிடிக்கும். நான் அதாவது கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். சுவையான மல்லிதா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.